எழுந்து நின்று விசுவாச அறிக்கையை இப்போது செபிப்போமாக. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக பொந்தியோ பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட ஆட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லா காலத்திலும் நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவதற்கு எங்களுக்கு உரிமையுண்டு, கடமையுண்டு. அதிலும் சிறப்பாக புனித அந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற எங்களுக்கும் பலவிதமான இயக்கங்களோடும் அபிலாசைகளோடும் வந்திருக்கின்ற எங்களுக்கு இந்த தூய அந்தோனியாருடைய பரிந்துரை நிறைவாக கிடைக்கவும், முழு உலகத்தையும் பாதித்து கொண்டிருக்கின்ற இந்த நோயிலே இருந்து மக்கள் விடுவிக்கப்படவும், எங்களுடைய அடக்கப்பட்ட முடக்கப்பட்ட வாழ்விலிருந்து நாங்கள் விடுதலை பெறவும், எங்களுடைய பங்குகளில் இருந்தும் தேவ அழைத்தல்கள் உருவாகவும், நம்முடைய தாய் திரு அவைக்காகவும், நம்முடைய நாட்டிற்காகவும், விசேடமாக எங்களுடைய மக்களுக்காகவும் எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடமாக எடுத்துச் சொல்லி மன்றாடிக் கொள்ளுவோம். இரக்கத்தின் இறைவா, உமது திரு அவையில் பணிபுரியும் பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலை பணியாளர்கள் அனைவரையும் தற்கால சவால்கள் அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உமது அன்பின் பாதையிலே வழி நடந்து இறை அரசில் பணிபுரிய வரமருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் இருப்பிடமே இறைவா, எமது பாதுகாவலராம் புனித அந்தோனியாரின் திருவிழா திருப்பலியிலே முழுமையாக பங்கெடுக்க முடியாமல் இருக்கும் எல்லா இறை மக்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் இறைவார்த்தையின் ஒளியிலே புனிதர் வாழ்ந்து காட்டிய புண்ணியங்களை வாழ்ந்து இச்சந்தர்ப்பத்திலும் உன்னதமான கிறிஸ்தவ மறையின் சாட்சிகளாக வாழ வரமளித்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த தந்தையே, கொனோரா கொள்ளை நோயிலே இறந்து போன அனைவருக்கும் வானக வீட்டிலே நித்திய இளைப்பாற்றியை அளித்தருளும். இந்த கொடிய தொற்று நோயானது அழிந்து உலகமாந்தர் அனைவரும் உடல் ஆரோக்கியமான வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, எம் பங்கிலே பணிபுரிந்து இறந்து போன எல்லா அருட்பணியாளர்கள், அருள் சகோதரிகள், மூதாதையர்கள் அனைவருக்கும் ஆன்மீக சாந்தியை அளித்தருளும். மேலும் எதிர்கால சந்ததியாகிய சிறுவர்கள் இறையோர் இறை ஞானத்திலும் நல்லொழுக்கத்திலும் கலை கலாச்சாரத்திலும் சிறந்து வளர்ந்திட உகந்த சூழலையும் எமது குடும்பங்களையும் தொழில்துறைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மை தனங்கள் அனைத்திற்கும் ஊற்றாகிய நல்ல தந்தையே அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடமாக எடுத்துச் சொன்ன இந்த தேவைகள் அனைத்தையும் நீர்தாமே நிறைவாக கேட்டருளும். உமக்கு சித்தமானால் உம்முடைய திருக்குமாரன் வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் இத்தேவைகளை நீர்தாமே நிறைவாக இருந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். தரும் காணிக்கையே
இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பதே இன்பம் என்றார். இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பதே இன்பம் என்றார். உன்னை போல் நானும் உருவாகிறேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு படிந்து உன்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருக்க பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்தச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர்.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளங்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளும் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திரு தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சிகள், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெருக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் மது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம்.
ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குவிப்பழி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் இம்மானுவேல் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தை, எங்கும் சிறந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியாதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளலாம் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். என் தேடல் நீயே, என் தெய்வமே, நீயின்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே.
கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் தானே கையில் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் வருகிற அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் வருகிற அமர்வாயின்றே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. பொருளில்லையே நீ மட்டும் சொந்தம் எப்போதுமே, நீ இன்றி என் வாழ்வில் பொருளில்லையே நீ மட்டும் சொந்தம் எப்போதுமே. நன்றி பாடும் நாள் வந்ததே, நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, அளவில்லையோ தலைவா. ஆடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் விழாவில்
அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையாசிரை பெற்றுக்கொள்வதற்காக தலை குனிந்து மன்றாடுவோம். புனிதர்களின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்பு மிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவர்களுடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதரர் சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணகப் புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகளும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. சற்று அமர்ந்து கொள்வோமாக. அன்பார்ந்த இறை மக்களே, எங்களது பங்கு தள திருச்சபையினுடைய தாய் ஆலயமாக விளங்குகின்ற புனித அந்தோனியாருடைய திருவிழாவை இன்றைய நாளிலே நாங்கள் கொண்டாடுவதற்கு இற்றை வரைக்கும் உயிர் தந்து காத்து வரும் நம் இறை தந்தை நமக்கு அருள் பாலித்திருக்கின்றார். ஆகவே புனித அந்தோனியாரின் திருவிழாவை வரையறுக்கப்பட்ட இறை மக்களின் பங்கேற்புடன் கொண்டாட அருள் கூர்ந்தமைக்காக எல்லோருமாக சிரம் தாழ்த்தியவர்களாக முதற்கண் இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். நமது பங்கிற்கு திருவிழா திருப்பலியை முதன்மையேற்று ஒப்புக் கொடுக்க அழைப்பு விடுத்த போது மன ஒப்போடு ஏற்றுக்கொண்டு அசாதாரணமான சூழ்நிலை நிலவிய போதும் அடிக்கடி என்னோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நிலைமையை அறிந்து கொண்டு இம்மாதம் 10ஆம் தேதி மன்னார் மாவட்ட செயலாளருடன் கூட்டம் முடிந்தவுடனே ஆலயங்கள் திருவழிபாட்டுக்காக திறக்கப்படலாம் என்ற நல்ல செய்தியை முதன்முறையாக நமது அன்பிற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய ஆயதந்தை அவர்கள் எனக்கு அறிவித்தார். அந்த அளவு கரிசனை காட்டி இங்கு வந்து திருப்பலி ஒப்புக் கொடுத்து செபித்தமைக்காக எமது பெரும் மதிப்புக்குரிய ஆயதந்தை அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்ளுகின்றேன். இன்று எங்களோடு இணைந்து இந்த திருப்பலியிலே எங்களுக்காக செபம் செய்த இணைந்து கொண்ட எல்லா குருக்களுக்கும் அருட்சகோதரர்களுக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். இக்கட்டான சூழ்நிலையில் குறுகிய காலப்பகுதிக்குள்
ஆலய ஆயத்தங்களை மேற்கொள்ள உதவி புரிந்த பங்கு மேய்ப்புப்பணி பேரவை அதன் செயலாளர் திரு விஜயரட்னம், பொருளாளர் திரு சுரேஷ் பாலரட்னம் மற்றும் ஒளி அமைப்புக்கு பொறுப்பான திருவாளர் சூரி மற்றும் ஈடுபாட்டோடு செயற்பட்ட பங்கு மேய்ப்பு பேரவையினுடைய உறுப்பினருக்கும் உதவி பங்கு தந்தை, எமது பங்கிலே பணியாற்றுகின்ற அருட்சகோதரிகள், இளைஞர் ஒன்றியம், பாடகர் குழாம், பீடப் பணியாளர்களுக்கும் நான் நன்றி கூறி நிற்கின்றேன். அறிவித்தல்கள். அரசினுடைய அறிவுறுத்தலும் எமது ஆயர் தந்தையினுடைய வழிகாட்டுதலும் எமக்கு கிடைக்கப் பெற்றிருக்கின்றன. அவை விளம்பர பலகையிலே மக்களுடைய வாசிப்புக்காகவும் அவற்றை பின்பற்றும்படியாகவும் நாங்கள் இட்டிருக்கின்றோம். ஆகவே சிறப்பாக நீங்கள் அவற்றை வாசித்து அதன்படி ஒருவருக்கு நாம் உதவி செய்யும் வண்ணமாக இந்த வழிமுறைகளை பின்பற்றுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். முக்கியமாக நாம் ஆலயத்திற்குள்ளே நுழைவதற்கு முன்னதாக கரங்களை கழுவுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே சவர்க்காரமிட்டு தகுந்த விதத்திலே கரங்களை கழுவிக்கொண்டு முகக்கவசம் அணிந்து கொண்டு சமூக இடைவெளியை பேணிக்கொண்டு நீங்கள் ஆலய வழிபாடுகளிலே மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கைக்கு ஏற்பவே தற்காலத்திலே நாம் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே தேவையற்ற அசௌகரியங்களை நான் மட்டும்தானே வருகிறேன், எத்தனையோ மாதங்களாக திருப்பலியிலே பங்கெடுக்க முடியவில்லை என்கின்ற ஒரு வறட்சி நிலை இருந்த போதிலும் நாம் இன்னும் நமது வீடுகளிலே இல்ல திருச்சபையை, குட்டி திருச்சபையை நாம் கட்டி எழுப்புவதற்காக அழைப்பு விடுக்கப்படுகின்றோம். ஆகவே தொடர்ந்து திருச்சபை மாலையிலும் இறையிறக்க செபங்களிலும் இன்னும் தனிநபர் செபங்களிலும் நாம் செயற்பட ஈடுபட அன்போடு அழைக்கப்படுகின்றோம். சிறப்பாக நற்கருணை திவ்ய பந்தியிலே நாம் பங்கெடுக்கின்ற போது அது நமது சுதந்திரத்துக்கு, நமது உரிமைக்கு நமது ஆயர் மன்றத்தினாலே அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. ஆனால் அந்த திவ்ய நற்கருணையை நாங்கள் கரங்களிலே பெறுகின்ற போது அதனை பெற்றவுடனே அருகாமையிலே நாம் நின்று உரிய வணக்கத்தோடு அந்த திவ்ய நற்கருணையை உட்கொள்ளும்படியாக அறிவுறுத்தப்படுகின்றோம். மேலதிகமான எல்லா முக்கிய அறிவுறுத்தலும் விளம்பர பலகையிலே இடப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதற்கு ஏற்ப நமது பங்கிலே சிறப்பாக இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற ஞாயிறு திருப்பலி, அதனை தொடர்ந்து வார நாள் திருப்பலிகளுக்கான நேர சூசியும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி இப்போது குறை கூறுகின்றவர்களாக, குறை பிடிக்கின்றவர்களாக சில வேளைகளை செயற்படுகின்ற வலய பொறுப்பாளர்கள் தாமே பொறுப்பு கூற வேண்டியவர்களாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அதன் அடிப்படையிலே நாளைய தினம் இங்கே ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இரண்டாவது திருப்பலி காலை 7:30 மணியிலே பங்கெடுக்கின்றவர்கள் ஏ வலயத்தை சார்ந்தவர்கள். ஆகவே ஏ வலயத்துக்கு உரிய பொறுப்பானவர்கள், அன்பிய பணியாளர்கள் நாளைய ஞாயிறு தினத்திற்காக இந்த மட்டுப்படுத்தப்பட்ட மக்களை நீங்கள் ஆலயத்திற்கு அழைத்து வர வேண்டும். அவர்கள் தாமே இறை வழிபாட்டுகளிலும் எல்லா நிகழ்வுகளிலும் அவர்களே பங்கெடுப்பார்கள். அதனை தொடர்ந்து வழமையாக நாங்கள் செவ்வாய்க்கிழமை மட்டும் இங்கே மாலையிலே திருப்பலி ஒப்புக் கொடுப்பது வழக்கம். ஆனால் காலையிலே பலதரப்பட்ட அரச சார்பற்ற பாடசாலைகளுக்கு செல்வதன் நிமித்தமாக மறு அறிவித்தல் வரைக்கும் மாலையிலே 6 மணிக்கு இங்கே தினமும் திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்படும். அதன் வரிசையிலே நாளைய தினம் ஞாயிறு தினம் காலை 7:30 மணிக்கு ஏ வலயமும், திங்கட்கிழமை பி வலயமும், செவ்வாய்க்கிழமை C1 வலயமும்,
புதன்கிழமை C2 வலயமும், வியாழக்கிழமை D வலயமும், வெள்ளிக்கிழமை E1 வலயமும், சனிக்கிழமை E2 வலயத்தை சார்ந்த இறை மக்கள் இந்த அரச நமது திருச்சபையினுடைய விதிமுறைகளை பின்பற்றி பங்கெடுத்து நமது ஆன்மீகத்தை மீள கட்டியெழுப்ப நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே தயவு செய்து பொறுப்பாக இருக்கின்ற வலய பொறுப்பாளர்களும் அன்பிய பணியாளர்களும் இதிலே ஈடுபாட்டோடு செயற்படுமாறு அன்போடு வேண்டிக் கொண்டு இப்போது ஆயர் தந்தை அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார். பங்கு தந்தை அருட்தந்தை ஜெயபாலன் அடிகளாருக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இப்படியாக இன்றைய திருவிழா திருப்பலியை ஒழுங்குபடுத்தி அதன்படி எமது அரசாங்க அறிவுறுத்தல்களின்படி இந்த முடக்கப்பட்ட காலத்தில் வரையறுப்புகளுடன் இப்படியாக சிறப்பாக இதை நடாத்தியதையிட்டு பங்கு தந்தைக்கும் பங்கு மெய்ப்பு பணி சபை அங்கத்தினருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பங்கு தந்தை கூறியது போல நீங்கள் இந்த ஒடுக்கப்பட்ட காலகட்டத்தில் திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்பட்டது இருந்தாலும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைதான் திருப்பலிக்கு வர வேண்டும் என்று இல்லை. வாரத்திலே உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த வலயத்துக்கு, அந்த அன்பியத்துக்கு கொடுக்கப்படும் அந்த நேர காலத்திற்குள் வந்து வாரத்திற்கு ஒரு முறையாவது திருப்பலியில் கலந்து கொள்ள முயலுங்கள். இதுதான் ஆயர் பேரவையினால் எமக்கு கொடுக்கப்பட்ட நியதி. அதாவது இந்த காலகட்டத்திலே நீங்கள் இவ்வளவு காலமும் செய்தது போல் செய்து வாருங்கள். ஆனால் இப்பொழுது திருப்பலி ஒப்புக் கொடுப்பதனால் அந்த 50 பேருக்கு உட்பட்ட தொகை அந்தந்த வலயங்கள் வழியாக, அன்பியங்கள் வழியாக நடாத்தப்படலாம். ஆகையினால் ஞாயிற்றுக்கிழமைதான் இக்காலத்திலே வர வேண்டும் என்று இல்லை, வாரத்தில் ஒரு தடவை வர முயலுங்கள். நான் முக்கியமாக திருப்பலி முடிவதற்கு முன் சொல்ல விரும்பியது, இந்த முடக்கப்பட்ட காலத்திலே எங்களுக்கு சமூக இணையதளங்கள் வழியாக அருட்தந்தை டலிமா அவர்களும் அருட்தந்தை லக்ஸ்டன் அவர்களும் இந்த விதத்தில் அவர்களுடைய இணையதளங்கள் வழியாக இந்த திருப்பலியை மற்றவர்கள் கண்டுகொள்வதற்கு உதவி புரிந்திருக்கிறார்கள். அதில் நாங்கள் பார்க்கும்போது இன்று நான் விசேடமாக கூற விரும்புகின்றேன். பங்குத்தந்தை அருட்தந்தை ஜெயபாலன் அடிகளார் எமது மறை மாவட்டத்திலே திருவழிபாட்டுக்கு பொறுப்பாக இருக்கும் இயக்குனர் அருட்தந்தை கிறிஸ்துநாயம் அடிகளார் அத்தோடு இன்று தமது பேரின் நாம திருவிழாவை கொண்டாடும், அத்தோடு இந்த இணையதளத்தை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் மறைக்கல்வி இயக்குனராக இருக்கும் அந்தோனிதாஸ் டலிமா அருட்தந்தை அவர்களும், இந்த 3 அருட்தந்தையரும் இவ்வருடம் அவர்களுடைய குருத்துவ திருநிலைப்படுத்துதலிலிருந்து 25வது ஆண்டுகளை பூர்த்தி செய்கின்றார்கள். வெள்ளி விழா இந்த வருடம் கொண்டாடுகின்றார்கள். ஆகையினால் அவர்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். அவர்களுக்கு எமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அவர்களுடைய பணி சிறக்கும்படியாக அவர்கள் இன்னும் எதிர்காலத்தில் எமது மறை மாவட்டத்தில் எத்தனையோ பொறுப்புகளை ஏற்று அவர்கள் நல்ல சுகமாக இருந்து எமக்கு பணிபுரிவதற்கு இறையாசீர் இந்த 3 அருட்தந்தையருக்கும் விசேடமாக
கிடைக்கப்பெற வேண்டும் என்று நாங்கள் ஆசிப்போம். நாங்கள் எல்லோரும் ஒரு முறை அவர்களுக்காக கைகளை தட்டிக்கொள்வோம். நன்றி. உங்கள் அனைவருக்கும் இந்த திருப்பலிக்கு வந்து பங்கு பெற்றதற்காக நாங்கள் இப்போது இதிலிருந்து இறைவனுடைய அருளோடு இந்த திருப்பலிகளில் பங்கு பெற்றி இறையாசீர்வை பெற்றுக்கொள்வோம். நன்றி. இப்போது பீடத்திலே நாம் திருச்சுருவத்தை ஏற்றம் செய்து வைத்து புனிதருடைய ஆராதனையின் பிற்பாடு நமக்கு புனிதரினாலே ஆசீர்வாதத்தை ஆயர் தந்தை அவர்கள் வழங்கவிருக்கின்றார். ஆகவே பாடலோடு ஆயத்தமாகுவோம். கிறிஸ்துவின் சகோதரங்களே, இந்த வேளையிலே புனித அந்தோனியாருடைய திருச்சிறு ஆசீர்வாதத்தை இங்கிருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். எனவே ஆலயத்திற்குள்ளே இருக்கின்றவர்களும் முழந்தால் படியிடுங்கள். ஆலயத்திற்கு வெளியே நிற்கின்றவர்கள் போர்ட்டிகோ மண்டபத்திலே இயலுமானவர்கள் வந்திருந்து திருச்சிறு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இணையதளங்களிலே பார்த்து கொண்டிருக்கின்றவர்களும் ஒலிபெருக்கியிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களும் இயல்பானவர்கள் முழந்தால் படியிட்டவர்களாக
புனித அந்தோனியாருடைய பரிந்துரை எம் ஒருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடிக் கொள்ளுவோம். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். கன்னிமரியாயே சேவ மாதாவே எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாயே சேவ மாதாவே எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும். புனித அந்தோணியாரே எங்கள் பாதுகாவலரே எங்கள் பங்கின் மக்களுக்காக இயேசுவை மன்றாடும். புனித அந்தோணியாரே எங்கள் பங்கின் பாதுகாவலரே எங்கள் பங்கு மக்களுக்காக இயேசுவை மன்றாடும். புனித அந்தோணியாரே நோயாளர்களின் ஆதரவே கொடிய கொள்ளை நோயில் நின்று எம்மக்களை காப்பாற்றும்படி இயேசுவை மன்றாடும். புனித அந்தோணியாரே நோயாளிகளின் பாதுகாவே கொடிய கொள்ளை நோயிலிருந்து எங்களை புனித அந்தோணியாரை நோக்கி மன்றாட்டு. எங்கள் பாதுகாவலரான தூய அந்தோணியாரே இறைவனின் அன்புள்ள அடியாரே கிறிஸ்து பாலகனை கையிலேந்தும் பெறு பெற்ற தூயவரே திருமறையை ஆர்வமுடன் போதித்த சிறந்த போதகரே தப்பறைகளை தகர்த்தெறிந்த வித்தகரே இறைவனின் தனி அருளால் அலகையை ஓட்டுபவரே துன்புறுவோரின் துயர் துடைப்பவரே பாவியராகிய நாங்கள் உமது உதவியை நாடி உம்மிடம் ஓடி வந்துள்ளோம். புதுமை வரம் பெற்றிருக்கும் எங்கள் ஞான தந்தையே நம்பிக்கையுடன் உம்மிடம் ஓடி வந்துள்ள உமதே பிள்ளைகளை கனிவாய் கேட்டருளும். உமது ஆதரவை நாடி வந்துள்ள உம்மடியார் எம் மீது உம் கருணை கண்களை திருப்பி அருளும். துன்பம் துயரம் பசி பட்டினி வறுமை ஆகியவற்றால் வாடி வந்திருக்கும் எங்களுக்கு நீர்தாமே உதவி அருளும். அழுவோரின் கண்ணீரை துடைத்தருளும்.
நோயாளிகளுக்கு உடல் நலம் கொடுத்தருளும். மிகவும் அன்புக்குரிய எங்கள் தூய அந்தோனியாரே, இறைவனின் திருவிழப்படி எப்பொழுதும் நீர் நடந்தது போல நாங்களும் எந்த சூழ்நிலையிலும் அவரது திருவிடத்திற்கு இசைந்து நடக்க செய்தருளும். நீர் தூய வாழ்வு வாழ்ந்தது போல நாங்களும் எவருக்கும் வஞ்சகம் நினையாமலும் செய்யாமலும் தீமையை அகற்றி புனிதமாய் வாழவும் வழிகாட்டியருளும். தாய் திருச்சபை தழைக்கவும் நாடுகள் செழிக்கவும் நாங்கள் நேர்மையுடன் உழைக்கவும் மக்கள் யாவரும் மெய்யங்கடவும் முறையில் அவரை வழிபடவும் எங்களுக்காக இயேசுவிடம் மன்றாடி அருளும். இறுதியாக எம் பிரியமான காவலரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் கொரோனா கொள்ளை நோயிலிருந்தும் பஞ்சம், படை, பயங்கரவாத செயல்கள் அனைத்தும் ஒழிந்து மக்கள் எல்லோரும் அச்சமின்றி அமைதியான வாழ்வு வாழ வரம் பெற்று தாரும். எங்கள் குடும்பங்களின் தொழில்துறைகள் பெருகவும் எமது பிள்ளைகளின் ஆன்மீகம், கல்வி, கலைவளம் வளரவும் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவும் எங்கள் அனைவருக்காகவும் இறைவனிடமாக மன்றாடி அருளும். ஆமென்.